அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவுடைய தொடர்ச்சி இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஸ்ஜித் நபவி, பள்ளிவாசல் பக்கத்தில் அவங்க வீடு, அடக்கஸ்தலம் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கஸ்தலம். முதல்ல இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடக்கஸ்தலம். அதுக்கு பக்கத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எல்லாமே அந்த ரூமுக்குள்ளே தான் எல்லாமே அடக்கஸ்தலம் இருக்குது. அதனால் இது போயிட்டு இருக்கும்போதே சலாம் சொல்லிக்கிட்டு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற அவங்க இதில் சலாம் சொல்லிக்கிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. கிபிலா இப்போ அவங்க இந்த துவா செய்கிறாங்க, இந்த பக்கம் நின்று தான் துவா செய்ய சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சிலவங்க கையை நீட்டிட்டு துவா செய்வாங்க, சிலவங்க அறியாமல் அடக்கஸ்தலத்தை நோக்கி கையை ஏந்துவாங்க. அப்போது முத்தவா போலீஸு அவங்களாம் நின்று கிபிலா அங்கே இருக்குது, நீ அங்கே அல்லாட்ட கேளு அப்படிம்பாங்க. இவங்களுக்கு சலான் சொல்கிறது மட்டும்தான். சலான் சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சலான் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம்னா கூட்டம் கம்மி, சில நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஆட்கள் நின்று டக்குன்னு ஆள் நின்றுக்கிட்டு வீடியோ எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்கன்ட்டு டக்குன்னு போச்சிடுவாங்க, நிற்க மாட்டாங்க. நிற்க சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் அந்த குர்ஆன் வசனங்கள்லாம் வீடியோ எடுப்பாங்க சிலவங்க. அவங்க எடுக்க நல்லதுக்காக எடுத்தாலும் மக்கள் ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சுன்னா கூட்டம் கூடிடும்ல, அதுக்காண்டி அவங்கள அப்புறப்படுத்தி சலாம் சொல்லி போயிட்டே இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இருந்த வீடு தான் அது. அப்படியே இப்போ பெரிய பள்ளிவாசலாக உருவாகி உலக மக்கள் எல்லோரும் இங்கே வந்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடச்சிருக்கு எல்லாருக்கும். அதுவும் கூட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகம் முடியறதுக்கு முன்னாடி அவங்களும் இங்கே தான் அவங்க மௌத்தானா இங்கே தான் அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லி அது ஒரு ஹதீஸ் இருக்குங்க. அதை பலவீனம்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது இது இந்த காலமாக அவங்க சிலவங்க மொத்தமாக சொல்கிறாங்க, இது ஒரே இடத்துல ஒவ்வொரு கதவுக்கும் ஒவ்வொரு ஆள் கிடையாது, மொத்தமாக உள்ளே இருக்கும். இது சுற்றி இது கேட் மாதிரி தான் போட்டிருப்போம், நீ சலாம் சொல்லி போயிட்டே இருங்க அப்படிம்பாங்க. நான் ஆரம்பத்தில் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரெண்டாவது தான் அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேர் மொத்தம் இதில் அடக்கமாக இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2 மீட்ரு 3 மீட்ரு தான் இருக்கும். அது போயிட்டே இருந்தால் 11 அடி அகலம் நீளம் இருக்கும். அந்த கதவுலேருந்து இந்த பக்கம் கேட் நம்பர் 1லேருந்து இந்த பக்கம் வெளியே அப்படி போயிட்டே இருக்கணும். எதிர்த்தாப்பில் வெளியே பார்த்தோம்னா சன்னத்துல் பக்கியா தெரியும். எல்லாருக்கும் இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, நேரில் ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்கும் தருவணும் என்று துவா செஞ்சுக்கிறேன். இப்போ நான் வெளியே வந்தாச்சு, இதுதான் வெளியே உள்ள கேட்டு. நீங்கள் இதை எதிர்த்தாப்பில் பார்க்குறது இந்த கேட்டு மாதிரி போட்டு கம்பி எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா அதுதான் சன்னத்துல் பக்கியா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுக்கு எதிர்த்தாப்பில் தான் அந்த கபர்ஸ்தான் இருந்திருக்கு. இதில் லட்சக்கணக்கான மக்கள் அதில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களும் அங்கே தான் அடக்கமாயிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் அதில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. நம்ம அது புள்ளி வரமாக நம்மளால் சொல்ல முடியாது, விசாரித்தா சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் வீடியோ முடிய போகுது. இன்னும் அந்த ரவுலா ஷரீஃபில் உள்ளே போயிருந்த வீடியோ கொஞ்சம் பாக்கியிருக்கு, நான் அடுத்து போடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது ரொம்ப பெருசாக இருந்தால் பார்க்குறதுக்கு, இந்தியா பொறுத்த வரைக்கும் நெட்டு ஃப்ரீ கிடையாது. அந்த ஒரு நாளைக்கு 2 GB 1.5 GB தான் கொடுப்பாங்க. அதில் இதை பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அது வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். துவா செய்யுங்க. நான் உங்களுக்காண்டி எல்லாருக்காண்டி துவா செஞ்சிட்ருக்கேன். எல்லோரும் நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு வர்றதுக்கு நியத்து வைங்க, அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும். இப்போ ஈஸி, முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டம். மக்கா மதீனாவுக்கு வரணும்னா அந்த காலத்துலாம் சீட்டு குலுக்கி போட்டு தான் ஹஜ்ஜிக்கெலாம் வருவாங்க. இப்போ பைசா இருந்துச்சுன்னா, இப்போ ஹஜ் செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் அமௌண்ட்டு கூட நினைக்கிறேன். மற்றபடி உம்ராவுக்கு வரதுக்கெலாம் குறைஞ்சது 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஹஜ் செய்கிறதுனா 4.5 லட்ச ரூபா கிட்ட தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல ஹஜ் செஞ்ச ஒரு 10-25 வருஷம் முன்னாடி ஹஜ் செஞ்சாச்சு அந்த நேரத்தில். அப்போ ரொம்ப கம்மி. ஓகே, வீடியோ முடிய போது இன்ஷா அல்லாஹ் அடுத்து சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.